ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். நம்மளும் வந்து அந்த ப்ரைம் பார்ட்னருக்காண்டி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகி விட்டுட்டோங்க. இப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ்னால் நம்ம வந்து அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்க்கவே இல்லை. நம்ம வாட்டி ட்ரிப் எடுப்போம், நம்ம வாட்டி கேன்சல் பண்ணோம். இந்த லாஸ்ட் மினிட்ல நான் என்ன பண்ணேன், அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தேங்க. 69 இருந்ததுங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருந்தது. சரி, ஒரு பாயிண்ட் எடுத்தனா வர வாரத்துக்கு நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் வந்து எலிஜிபிள் ஆயிடும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் வந்து லாஸ்ட்டு சவாரி முடிச்ச டைம் பார்த்தனா ஒரு 8:30 மணி இருக்குங்க. வீட்டுக்கெலாம் ரீஃப்ரெஷ் ஆகி அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 9 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் நம்ம வந்து செக் பண்ணோம். 69 இருந்தது. அப்படியே டக்குன்னு வந்து போர்ட்டல் ஆப் வந்து லாகின் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து சவாரி லாங்கில் போட்டோன்னா பரவாயில்ல, நம்ம மிஸ்ஸிங்கில் விட்டால் அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும். சரி, ஏதாவது சின்ன சவாரி நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம ஆன் பண்ணி எடுத்து ஓட்டிட்டேன்னா அந்த போர்ட்டலில் ஒரு கம்ப்ளீஷன் ஸ்கோர் ஒரு பாயிண்ட்ன்றது ஏறிடும். அந்த ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா நம்ம வர வாரத்துக்கு ப்ரைம் பார்ட்னருக்கு வந்து எலிஜிபிள் ஆயிரும். சந்தோஷமான விஷயமா ஆயிருங்க. அப்படி நினச்சி தான் நைட் ஒரு சவாரி போய் முடிச்சுட்டு வந்தேன். திருமலையிலேருந்து அயப்பாக்கம் தான் ட்ராப்பு. அந்த சவாரி முடிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு 10:15 ஆயிடுச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து திருப்பி ரீஃப்ரெஷ் ஆகிட்டு மொபைலை செக் பண்ணி பார்த்தா அதே 69 தாங்க இருந்தது. ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சுங்க. என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டி கடைசியில் திருப்பி வந்து நம்ம ப்ரைம் பார்ட்னருக்கு வந்து எலிஜிபிள் இல்லாமல் ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சண்டே நான் நார்மலாக வந்து வண்டி ஓட்ட மாட்டேன். இது நடந்திருக்க சம்பவம் பார்த்தோன்னா சாட்டர்டேங்க. ஐயோ, இந்த வர வாரத்துக்கு நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் போயிருமா. ஏற்கனவே ஒரு மாதம் வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுக்கு வந்து காட்டும் போது நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைம் பார்ட்னர் மேலே ஆசை வந்துருச்சு. இந்த வாரத்துக்கு மட்டும், எல்லா வாரத்துக்கும் இல்லைங்க, ஒரு ஜஸ்ட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி ஆசை இருக்க தானங்க செய்யும். சரி, ஒருவேளை நம்மளுக்கு காலையில் 10லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தான் அந்த லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். அதனால் அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம சவாரி எடுத்தோன்னா அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் ஆட் ஆகும் போல தெரியுது. அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து ஆட் ஆகாமல் இருந்தது. சரி, இதையும் விட்டுட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆன் பண்ணேன். இதே மாதிரி தாங்க. லாங்கில் சவாரி வந்தால் நம்ம வந்து மிஸ்ஸிங்கில் விட்டுடலாம், பக்கத்தில் வந்தால் சவாரி எடுத்துக்கலாம்னு நினச்சேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சின்ன சவாரி வந்தது. அந்த சவாரி நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து திருப்பி நம்ம வந்து ஆஃப்லைன் போயிட்டு ஆன்லைன் போகிறேன். ஆப் வந்து எரர் காட்டுது. என்னடா இது, நம்மளுக்கு வந்த சோதனை சுற்றி நம்மளை வாட்டுதுன்னு சொல்லிட்டு அதோட விட்டாச்சு. அதோட திங்கக்கிழமை தாங்க பார்த்தேன். திங்கக்கிழமை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னருக்கு வந்து எலிஜிபிள் ஆகிட்டோங்க. சந்தோஷமாயிடுச்சுங்க. வர வாரமாச்சு நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் எலிஜிபிள் ஆகிட்டோம். ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. எனக்கு ஒரு ஃபோன் வந்ததுங்க. என்ன ஃபோனுன்னு பார்த்தோன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 நாள் ரெகுலராக ஒரு சவாரி ஓட்டியிருந்தாங்க ரிலையன்ஸில். உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். காலையில் போனோன்னா நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ஆகும். ஒரு 4000ரூவாலேருந்து ஒரு 5000 கொடுப்பாங்க. அந்த கஸ்டமர் தான் நம்மளுக்கு வந்து கால் பண்ணாங்க. செவ்வாய்க்கிழமைலேருந்து நீங்கள் ரெகுலராக வந்துருங்க, ஒரு 4 நாளைக்கு இருக்குன்ட்டாங்க. என்னடா இது, நம்ம ப்ரைம் பார்ட்னர் வந்து எலிஜிபிள் ஆன டைமில் இவங்க வேறு கால் பண்ணுறாங்களே. சரி, ஓகே, எப்படி இருந்தால் என்ன, நம்மளுக்கு வந்து ஒரு 4000 இல்லை 5000 வரப்போகுது, சந்தோஷம் தான். போர்ட்டலில் ஓட்டினா கூட நம்மளுக்கு அந்த காசு வராது. இந்த வாட்டி நம்ம ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த ப்ரைம் பார்ட்னருக்கு வந்து எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம நிலமையை பாருங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்மளால் ஓட்ட முடியும். ஒரு 4 நாள் நம்மளுக்கு வந்து போர்ட்டலில் இனிமேல் ஓட்ட முடியாது. ப்ரைம் பார்ட்னர் இருந்தும் நம்மளால் ஓட்ட முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா, அது அந்த ப்ரைவேட் ஆர்டர் வந்தனால. இருந்தாலும் நம்ம வந்து ப்ரைவேட் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 4000ரூவாலேருந்து 5000 வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு தான் நம்ம முக்கியம் கொடுக்கணும். அதே மாதிரி நான் அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன். நம்ம கொஞ்ச நாளாகவே வந்து ப்ரைம் பார்ட்னர் வந்து அச்சீவ் பண்ணுறதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே இருக்கும். சரி, இந்த வாரமாச்சும் அச்சீவ் பண்ணலாமேன்னு சொல்லி அவ்வளோ ரிஸ்க் எடுத்தெல்லாம் பண்ணேன். சண்டே வண்டி ஓட்ட மாட்டேன், அதையும் ஓட்டினேன். கடைசியில் நம்ம நிலமை பாருங்கள், ப்ரைவேட் ஆர்டரு ஏதோ ஒரு மூலியமாக நம்மளுக்கு வந்து சவாரி வருது பாருங்கள். அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து ஒரு 10 நாளுக்குள்ளே இருக்குங்க. அதுலேயும் 175 என்னோட நண்பர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. சந்தோஷமான விஷயங்க. நிறைய பேர் உள்ள டவுட்டெல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறாங்க. நான் சொல்ல முடியலன்னா கூட என்னோடய குரூப்பில் இருக்க நண்பர் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி அவங்கவுங்க டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நானும் பிகே ஃபேமிலிஸ் குரூப்பை வந்து பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன். அதுலேருந்து ஒருத்தர் வாய்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்களே கேளுங்களேன். எத்தனை நாள் நம்ம போட்டாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இல்லாம நமக்குன்னு ஒரு டவுட் போய் யார்ட்டடா கேட்கறது, அப்படியே அலமோதிக்கிட்டு தெரிஞ்சோம். யார்கிட்ட கேட்கறதுனே தெரியல அப்படின்னு. நம்மளாம் யூடியூப்ல ஏதாவது இருக்கா, அதை வழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். இப்போ நமக்குன்னு ஒரு குரூப் வந்துருச்சு. அண்ணன் வந்துட்டு, அண்ணன் பேர் குரூப்போட அட்மின் பேர், அண்ணன் பேர் கார்த்திகேயன், என் பேர் தான். அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னுமே ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம். இவ்வளோ பேர் நான் அறிமுறையெல்லாம் சொல்றீங்க. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. இது நான் எல்லாருக்கும் அது பெனிஃபிட்டாக இருந்தால் சரிதான். பார்த்தீங்களாங்க, நம்மளோட குரூப் ஆரம்பித்து அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. இந்த மாதிரி போர்ட்டலோட டவுட்டெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் நம்ம வந்து குரூப் ஆரம்பித்ததில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சுங்க. எனக்கும் இதை கேட்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. அதனால தான் இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் இன்னொரு ஆடியோ கூட நான் கேட்டேங்க. அதையும் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அது நீங்கள் பாருங்கள். பெங்களூர்லேருந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் சேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வணக்கம் ப்ரோ, நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரிங்களா, நானும் வந்து போட்டுற வண்டி தான் ஓட்டுறேன், 3 வீலர்.
எனக்கும் வந்து இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு 2 days பேக்ல இமிடியேட்டா 2 ஆர்டர் அப்செட் பண்ணி இமிடியேட் டிரைவர் ரீசன் போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் கேருக்கு நான் அப்டேட் பண்ணேன், இல்லை சார் இந்த மாதிரி தான் அது சிஸ்டத்துலேருந்து தான் அப்டேட் ஆகும், நாங்களாம் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. தொடர்ந்து உங்கள் வீடியோ வந்து நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். பெங்களூர்லேருந்து என் பேர் வந்து முபாரக்கு. சரிங்களா, ஒரு நீங்கள் இந்த போர்ட்டலில் என்னென்னா எப்படி இது பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் கிளியராக நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. யூடியூப்பில் வந்து என் பேரை பதிவு பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பண்ணுவீங்களா ப்ரோ? முகாரத் ப்ரோக்கு என்னோட பிகே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு நான் தான் ப்ரோ உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். உண்மையாகவே என்னோட பிகே ஃபேமிலி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு மிக்க நன்றி ப்ரோ. அது இல்லாமல் எல்லாருமே இந்த குரூப்பில் உள்ள எல்லாருக்குமே ஒரு மிக்க நன்றி ப்ரோ. ஏதோ ஒன்று என்னால் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்குன்னா ரொம்ப சந்தோஷம் தாங்க. அதுதாங்க என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். நானும் அந்த குரூப்பில் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சில டவுட்டாக இருந்தாலும் நானும் கேட்க தான் செய்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது சில டவுட்டாக இருந்தாலும் நம்மளோட நண்பர் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி பிகே ஃபேமிலிஸில் நிறைய பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் பார்க்க தான் செய்கிறேன். அதுலேருந்து ஒரு 2 எடுத்து நான் உங்கள்கிட்ட போட்டு காமிச்சேன். நம்மளோட வாட்ஸ்அப்பில் உள்ள பிகே ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க மாட்டேன். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, இன்னைக்கு மார்ச் 9ங்க. இன்னைக்கு போர்ட்டல்லேருந்து எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ப்ரைம் பார்ட்னர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ப்ரைம் பார்ட்னர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி சவாரி வருது நம்ம பார்த்துடலாங்க. நம்ம நேரம் பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னரில் வந்து ஓட்ட போகிறோம். நாலுலேருந்து ஓன் சவாரி இருக்குது. உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு 4 நாளைக்கு நம்ம வந்து வண்டி ஓட்ட போகிறதுல ஓன் சவாரி தான் நம்ம வந்து ஓட்ட போகிறோம். பரவாயில்ல, ஓன் சவாரி ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 4000 ரூபா கிடைக்குது. ஒரு 4 நாள் போல் வரும். இந்த மாதிரி கிடைச்சா நல்லா தான் இருக்கும். எல்லா நாளும் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போலோ ஃபார்மசிக்கு தான் இந்த ஸ்டாண்ட் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓன் சவாரி முடிச்சுட்டு திருப்பியும் அடுத்த வாரம் இதே மாதிரி டெய்லி ஏர்னிங் வீடியோவோட நம்ம சந்திக்கலாங்க. இன்னைக்கு நம்ம மார்ச் 9 போர்ட்டலில் எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. இன்னைக்கு காலையில் போர்ட்டலேருந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா திருவேற்காடு தாங்க நம்மளுக்கு வந்து பிக்கப் கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் பாருங்கள் 11:03 ஆகுது. இன்றைக்கி என்ன கிழமை என்ன டேட்டுன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா மார்ச் 9ங்க, மண்டே. இன்றைக்கி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சவாரி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா திருவேற்காடு தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா முகப்பேர் ஈஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 531 ரூபா நம்மளுக்கு காட்டுது. இது வந்து ஐடி மேனுங்க, அதனால தான் மின்னல் சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு காட்டுது. இது கேஷ் ட்ரிப்பு தாங்க. அதே மாதிரி இது டாடா ஏசி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னருக்கு வந்து எலிஜிபிள் ஆகிட்டோம். அதனால தான் நம்ம வந்து இமீடியட்டாக இந்த சவாரி வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 700 மீட்டர் தாங்க காட்டுது. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் காட்டுச்சு. நம்ம வந்து பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே எடுத்தோம். நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்றது நம்ம கிளியராக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரோட ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றிட்டாங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா உட்டு மெட்டீரியல் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. இங்கேருந்து முகப்பேர் தாங்க போகிறோம். கஸ்டமர் நம்ம கூட யாரும் வரலங்க. ட்ராப் பாயிண்டில் கஸ்டமர் இருப்பாங்க. அங்கே மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்கிக்கோங்கன்னாங்க. சரி, ஓகே. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன்லேருந்து நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. ட்ராப் பாயிண்ட் முகப்பேர் கிட்ட போய் நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 30 minutes later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து அந்த உட்டு மெட்டீரியல் எல்லாமே வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. ஒரு 2 பேர் இருந்தாங்க. டக்குன்னு நம்ம வண்டியிலேருந்து உட்டு மெட்டீரியல் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. கஸ்டமரோட ஃபேர் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்குன்னு பார்த்துடலாமாங்க. ட்ரிப்போட ஃபேர் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 531 ரூபா நம்மளுக்கு வந்திருக்குங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்ச அதே ஃபேர் தாங்க இப்பயும் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. கஸ்டமரு நம்மளை வந்து மேலேயும் கீழேயும் பார்த்தாங்க. என்னடா இவங்க இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா மெட்டீரியலும் இறக்குனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் எதாவது யூடியூப் சேனல் எதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னேன். நான் உங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். உங்களோட ஏர்னிங்கு, என்னென்ன ட்ரிப் ஓட்டுறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது எல்லாமே பார்ப்பேன்.
நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும் போதோ பார்க்கும் போதோ என்னோட சப்ஸ்கிரைப் வந்து மீட் பண்ணும் போதோ அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்க. உண்மையாகவே இன்றைக்கி எடுத்திருக்க முதல் ட்ரிப்பில் நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேங்க. பரவாயில்ல, நம்மளோட சப்ஸ்கிரைப் இன்றைக்கி வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கணுமே அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாகிடுச்சிங்க. கஸ்டமரு நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 600 நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 70 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் நம்ம ஃபஸ்ட்டு சவாரி முடித்ததில் நம்மளோட சப்ஸ்கிரைப் மீட் பண்ணதில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த போர்ட்டலில் நம்மளுக்கு என்ன சவாரி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. A few minutes later. போர்ட்டல்லேருந்து அடுத்த 2வது சவாரி நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம வந்து கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா நெற்குன்றம் கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா சாலிகிராமம் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 474 ரூபா கொடுத்துருக்காங்க. ஹை டிமாண்ட் தாங்க, அதனால தான் நம்மளுக்கு வந்து மின்னல் சிம்பிளில் போட்டிருக்கு. இது கேஷ் ஆன் ட்ரிப்புங்க. இதுக்கு மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், டாடா ஏசி எனின்னு கொடுத்துருக்காங்க. எனினா ஓப்பன் வண்டிக்கும் போவோம், க்ளோஸ்ட் வண்டிக்கும் போவோங்க. நம்ம வந்து ஓப்பன் வண்டி, அது இல்லாமல் நம்ம வந்து இந்த வாரத்துக்கு தாங்க ப்ரைம் பார்ட்னர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளால் சவாரி வந்து இமீடியட்டாக வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 650 மீட்டர் தாங்க காட்டுது. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு மெட்டீரியல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்கன்றது பார்த்துடலாங்க. 10 minutes later. கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. பிஜின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ரி வண்டி இருக்குங்க. அந்த ஸ்பேர் பாக்ஸ் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. வெறும் 4 பாக்ஸ் தாங்க நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. இங்கேருந்து ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா சாலிகிராமம் தாங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. ட்ராப் பாயிண்ட் வந்து நம்ம ரீச் ஆயாச்சுங்க. எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா சாலிகிராமம் அங்கே தாங்க இருக்கும். 4 காட்டன் பாக்ஸ் வந்து நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. ஒரு 2 பேர் வந்தாங்க, டக்கு டக்குன்னு தூக்குனாங்க, டக்கு டக்குன்னு நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாமாங்க. நம்மளுக்கு வந்திருக்க ஃபேர் பார்த்தோன்னா 474 ரூபா நம்மளுக்கு வந்திருக்குங்க. அப்படி தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். கீழே பாருங்கள் வியூ டீட்டெயில் இருக்குது, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணவே மறந்துட்டோங்க. இப்போ தான் நம்ம வந்து வியூ டீட்டெயில் வந்து கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணனா ஆன்லைன் பெய்டு 50 ருபீஸுங்க. அப்போது நம்மளுக்கு வந்து 474 ரூபா பில்லு வந்திருக்குங்க. ஆன்லைனில் 50 ரூபா வந்து பே பண்ணியிருக்காங்க. அது இப்போ வந்து பே பண்ணியிருக்காங்களா இல்லை கஸ்டமரோட டிஸ்கவுண்ட்டாக நம்மளுக்கு தெரில. ஆனால் நம்மளுக்கு காட்டுறது ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து 50 ரூபா காட்டுதுங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரிப்பை என் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம ட்ரிப்பை என் பண்ணியாச்சு. கஸ்டமரோட ஃபேர் பாருங்கள் 473.91 அந்த ஃபேர் தாங்க காட்டியிருக்கு. 100 ரூபா அடிஷ்னல் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. பெய்டு ஆன்லைன் 50 ரூபா வந்து ஆன்லைனில் பெய்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் போக கஸ்டமர் பே பண்ண வேண்டியது பார்த்தோன்னா 424 ரூபாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்துடலாங்க. நம்மளுக்கு கஸ்டமர் கேஷ் அனுப்பிச்சிட்டாங்க. ஜிபேயில் 430 ரூபா நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் கஸ்டமர்கிட்ட வாங்க முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா சில கம்பெனிஸ்லாம் வந்து என்ன அமௌண்ட்டோ அதுதான் அக்யூரேட்டாக தருவாங்க. இந்த கஸ்டமர் 6 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்ததே நான் பெரிய விஷயமா நினச்சிக்கிறேங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹைட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் தெரியும். மேலோட்டமாக 424 ரூபா தான் வந்திருக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் ஆன்லைனில் பே பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 50 ரூபா பே பண்ணியிருக்காங்க. அது டிஸ்கவுண்ட்டோ இல்லை ஆன்லைன் பே பண்ணாலும். ஆனால் அதை கழிச்சிட்டு தான் நம்மளுக்கு வந்து 424 ரூபா காட்டியிருக்கு. நீங்கள் மறந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு கமிஷன் வந்து கம்மியாக பிடிச்சிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம் கஸ்டமருக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்திருக்கா இல்லையான்ட்டு. அப்படிலாம் நீங்கள் க்ளோசிங்கில் கூட கஸ்டமருக்கு வந்திருக்கா இல்லையான்றது செக் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் டப்புன்னு க்ளோஸ் பண்ணால் நீங்கள் அதை பார்க்க கூட மாட்டீங்க. கஸ்டமரோட ஃபேர் இவ்வளோ தான் வந்திருக்கு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. சரி, ஓகேங்க. அடுத்தது நம்மளுக்கு போர்ட்டலில் எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம ப்ரைம் பார்ட்னர் அச்சீவ் பண்ணியே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் வந்து ஆக்டிவ் ஆகிருக்குங்க. இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு வந்து 2 சவாரி வந்ததுங்க. 2மே பார்த்தோன்னா 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, இன்னொன்று வெறும் 600 கிலோமீட்டர் தாங்க பிக்கப் வந்திருக்கு. ஒருவேளை அந்த ப்ரைம் பார்ட்னர் இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டு சவாரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பிக்கப் எல்லாமே லாங்கில் கொடுக்குறாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுதுங்க. இன்றைக்கி நான் எடுக்கிற பிக்கப் எல்லாமே எத்தனை கிலோமீட்டருன்றதை உங்ககிட்ட கிளியராக நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு சவாரி பார்த்தோன்னா எனக்கு 1.5 கிலோமீட்டர் பிக்கப் வந்தது. 2வது சவாரி பார்த்தோன்னா வெறும் 600 மீட்டர் தாங்க வந்திருக்கு. அடுத்த 3வது சவாரி இன்னும் வரல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3வது சவாரி பிக்கப் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுங்கள், கங்க்ராச்சுலேஷன் ஃபார் கண்டினியூயிங் டு பி எ பிராண்டட்.
பார்ட்னர் கண்டினியூ டு என்ஜாய் பெனிஃபிட் ஆஃப் யுவர் பீயிங் பிராண்டட் வித் போர்ட்டர் டீம் பார்ட்னர். நம்ம 2 நாளுக்கு முன்னாடி போர்ட்டல் பிராண்டிங் ஸ்டிக்கர் வந்து ஆப் மூலிமா அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் தாங்க நம்மளுக்கு வந்து காட்டுது. நம்மளுக்கு பிராண்டிங் டீம்லேருந்து எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்குன்றது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பிராண்டிங் டீம்லேருந்து நம்மளுக்கு 1200 பேமெண்ட் வந்திருக்குங்க. மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி போல் நம்மளுக்கு இந்த 1200 வருங்க டாடா ஏசிக்கு. அன்னைக்கு வந்த நாளுக்கே நான் வந்து வித்ரா பண்ணி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. 832.75 இந்த அமௌண்ட்டு தாங்க நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 500 வந்து வேலிட்டில் இருக்கும். அது வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாது. நீங்களும் இதே மாதிரியே போர்ட்டலோட பிராண்டிங் ஸ்டிக்கர் வந்து ஆப் மூலிமா அப்லோட் பண்ணுங்கள். 1ஆம் தேதி 11ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த 3மே நீங்கள் அப்லோட் பண்ணாதாங்க இந்த 1200 டாடா ஏசிக்கு கிடைக்கும். நீங்கள் 3 தடவை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல மறந்துட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் 2 தடவை அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா 600 இல்லை 800 உங்கள் வேலெட்டுக்கு அவ்வளோதாங்க கிரெடிட் ஆகும். அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். நான் எப்போவுமே 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஏன் உங்களை சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, ஒரு டைம் நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் 9ஆம் தேதி வந்து அப்லோட் பண்ணுறீங்க, உங்களோட ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பியும் நீங்கள் அந்த 1லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளது வந்து திருப்பி அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே அப்லோட் பண்ணால் அப்போ உங்களுக்கு 2வது பிராண்டிங் மாதிரி அது கணக்கு வரும். அதனால் உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக வரும். அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த ஒரு 10 நாளைக்கு உள்ள பிராண்டிங் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த 1200 அமௌண்ட் வருங்க. நம்ம 2வது சவாரி முடிச்சு ஒரு 1/4 hour ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு எந்த சவாரியுமே வரலைங்க. நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா சாலிகிராமத்தில் தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சவாரி வரும். கொஞ்சம் டிலேவாக வருது. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 3வது சவாரி எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. போர்ட்டலேருந்து 3வது சவாரி நம்மளுக்கு போட்டாங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா கேகே நகர் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா நுங்கம்பாக்கம் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 336 போட்டிருக்காங்க. கேஷ் டு கலெக்ட்டுங்க. இது டாடா ஏசி எனிங்க. ஓப்பன் வண்டிக்கும் போகும், க்ளோஸ் வண்டிக்கும் போகுங்க. நம்ம இந்த வாரத்துக்கு ப்ரைம் பார்ட்னர் வந்து அச்சீவ் ஆனனால இந்த சவாரி டக்குன்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரோட பிக்கப் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 600 மீட்டர் தாங்க காட்டுது. ஒருவேளை ப்ரைம் பார்ட்னர்னால நம்மளுக்கு வந்து பிக்கப் வந்து பக்கத்துலேயே கொடுக்குறாங்களா என்னன்னே தெரிலங்க. இன்றைக்கி வந்திருக்க 3 சவாரியுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் தாங்க பிக்கப் பாயிண்ட் வந்திருக்கு. ஒருவேளை நம்ம நினைக்கிறது அப்படியா இல்லை வர்றது அப்படியா என்னன்னு தெரில. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம சவாரி ஓட்ட தான் போகிறோம். பிக்கப் பாயிண்ட் வந்து எல்லா சவாரிக்கும் நம்ம வந்து பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து நம்ம ரீச் ஆகிடுச்சிங்க. நம்ம வண்டியில் இருக்க மெட்டீரியல்னால் அந்த வண்டி தாங்க, 2 வீலர் தான், அது வந்து இறக்கிட்டாங்க. நம்மளுக்கு இங்கே வரத்துக்கு டோட்டலாக பார்த்தோன்னா 4.5 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. கஸ்டமர் அந்த வண்டி பின்னாடியே உட்காந்துட்டாங்க. அப்போ தான் கீழே உழுவாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வண்டியிலேயே உட்காந்துட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா நுங்கப்பாக்கம் லொக்கேஷனில் தாங்க நம்ம இருக்கோம். இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை எண்ட் பண்ணி பார்க்கலாங்க. எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துடலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷியோர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம ஓகே கொடுத்துடலாம். 2-3 செகண்ட் வந்து சுற்ற தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு. நம்மளுக்கு என்ன ஃபேர் காட்டிச்சோ அதே ஃபேர் தாங்க காட்டியிருக்கு. 336 நம்மளுக்கு காட்டியிருக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துடலாங்க. நம்மளுக்கு ஜிபேயில் கேஷ் வந்து அமுச்சிட்டாங்க. எவ்வளோ அமுச்சிருக்காங்க பார்த்தோன்னா 380 போல் நம்மளுக்கு அமுச்சிருக்காங்க. கஸ்டமருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அவர் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அதனால தான் பைக் வந்து தூக்கி கொடுத்தோம். அதனால தான் அந்த 40 நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 380 நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தான். அடுத்த 4வது ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போடுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. A few minutes later. போர்ட்டர்லேருந்து நம்மளுக்கு 4வது சவாரி வந்துருச்சுங்க. இந்த லாஸ்ட்டு சவாரி முடிச்ச 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து 4வது சவாரி வந்துருச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க.
பிக்கப் பார்த்தனா நுங்கம்பாக்கம் தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தனா எக்மோர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 302 ரூபா தாங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை டிமாண்ட் இல்லை, அதனால தான் நம்மளுக்கு வந்து 302 ரூபா போல் கொடுத்துருக்காங்க. இது கேஷ் டு கலெக்ட், கேஷ் ஆன் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி எனி ஓப்பன் வண்டிக்கும் போவோம், க்ளோஸ்ட் வண்டிக்கும் போவோங்க. நம்ம வந்து ஓப்பன் வண்டினால இந்த சவாரி வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. அது இல்லாமல் நம்ம வந்து இந்த வாரத்துக்கு ப்ரைம் பார்ட்னர்னால இந்த சவாரி இமீடியட்டாக அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு மேப் வந்து கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 2.1 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு மெட்டீரியல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்கன்றது நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டாங்க. 4 காட்டன் பாக்ஸ் தாங்க ஏற்றிருக்காங்க. நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா நுங்கம்பாக்கம் தாங்க நம்ம இருக்கிறோம். ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா எக்மோர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து ட்ராப் பாயிண்ட்டுக்கு 4 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 10 minutes later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா எக்மோரில் தாங்க இருக்கும். 4 காட்டன் பாக்ஸு நம்மளும் கஸ்டமரும் சேர்ந்து தாங்க இந்த மெட்டீரியல் வந்து இறக்கணும். இந்த காட்டன் பாக்ஸு இறக்கிறதுக்குள்ளும் பெரும் பாடாயிடுச்சுங்க. பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தாங்க இந்த காட்டன் பாக்ஸ் வந்து இறக்கி முடித்தோம். அது என்ன போராட்டம்னு பார்த்தோன்னா ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 302 ரூபா நம்மளுக்கு காட்டியிருக்கு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சேம் அமௌண்ட்டு 302 ரூபா தாங்க நம்மளுக்கு வந்து காட்டியிருக்கு. நம்மளுக்கு ஜிபேயில் அனுப்புகிறேன்னாங்க. எவ்வளோ சார் அனுப்புறீங்கன்னு கேட்டேன். 305 ரூபா அனுப்புகிறேன்னாங்க. சார் ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க. எதுக்குப்பா? உனக்கு நான் ஆல்ரெடி 3 ரூபா எக்ஸ்ட்ரா தான்ப்பா போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. சார் நீங்கள் வந்து 3 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா தர வேண்டாம், இங்கே வந்து ஆள் இல்லை, நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கு தான் சார் நான் 50 ரூபா கேட்குறேன். இல்லை அது ரொம்பலாம் தூக்க வேண்டாம், லைட்டாக தள்ளி விட்ருங்க அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்த இடத்துலையே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா அந்த ஒரு பார்சல் 2 பேரால் தான் தூக்க முடியும், அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்சல் சர்வீஸ் உள்ளவங்க தூக்கி பார்த்தாங்க, தூக்க முடியல. நம்மளே வந்து ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதுக்கு தான் அவங்கக்கிட்ட ஒரு 50 ரூபா கேட்டேன். இல்லை நான் உங்களுக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்குனா ரொம்ப கோவம் வந்துச்சுங்க. அந்த 3 ரூபா உனக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன், ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. இல்லைங்க நான் ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் 50 ரூபா ஓகேனா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 50 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு இந்த லோடெல்லாம் நம்ம இறக்கி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆர்கியூமெண்ட்டு, என்கிட்ட 340 ரூபா தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி சார் நீங்கள் இருக்கதான் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் வந்து எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக பேசுகிறாரு பார்த்தீங்களாங்க. ஹெல்ப் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க, அவர் பேசுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு புண்படுற மாதிரி இருக்குங்க. ஒரு 3 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்களாம், அதனால் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க பண்ண முடியும்? அதனால தான் நான் வந்து ஒரு 50 ரூபாய்ச்சு அவர்கிட்ட வாங்கணுமேன்னு சொல்லிட்டு 50 ரூபா கேட்டேன். நம்மளுக்கு ஒரு 40 ரூபா கொடுத்தாங்க. பரவாயில்ல, இருக்கிறதாச்சும் 40 ரூபா கொடுத்தாங்களே. இது ஒன்றும் இழுத்து போட்டு இறக்குற பொருள் இல்லைங்க, அவர் சந்துக்குள்ளே தூக்கிட்டு போகணுங்க. அவரும் நானும் சேர்ந்து தான் அந்த 4 காட்டன் பாக்ஸை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதுக்கு தான் அந்த 50 ரூபா கேட்டேன். அதுவும் தரலைன்னா கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று வெற்றிகரமாக இந்த சவாரி வந்து முடிச்சாச்சு. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 340 ரூபா நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த 340 ரூபா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அடுத்த 5வது சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போடுறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. A few minutes later. ஹோட்டல்லேருந்து 5வது ஆர்டர் வந்துச்சுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தாங்க இந்த ஆர்டரே நம்மளுக்கு வந்திருக்கு. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா பெரியமேடு கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா வில்லிவாக்கம் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 583 ரூபா. கேஷ் டு கலெக்ட் 583 ரூபாங்க. இது கேஷ் ஆன் ட்ரிப்புங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இந்த வாரத்துக்கு அச்சீவ் பண்ணனால இந்த சவாரி வந்து இமீடியட்டாக நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு. புக்கிங் கஸ்டமர் நம்பர் இங்கே இருக்குங்க, பிக்கப் பாயிண்ட் கஸ்டமர் நம்பர் இங்கே இருக்குங்க. நம்ம வந்து புக்கிங் கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து போயிருங்க அப்படின்னாங்க. எப்பவுமே இங்கே பாரிஸ்லேருந்து நம்ம சவாரி எடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தாங்க வரும், ஐ டிமாண்டு தாங்க வரும். இந்த வாட்டி பெரியமேடு நம்ம அங்கே தான் எடுக்கிறோம், நம்மளுக்கு வந்து ஐ டிமாண்டே வரல பார்த்தீங்களாங்க. இது நார்மல் அமௌண்ட் வந்த மாதிரி தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, கொடுத்த சவாரி ஓட்டுற நிலைமைக்கு போர்ட்டல்காரங்க நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, கஸ்டமரோட பிக்கப் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுது மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. 2.8 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 5வது சவாரி. இன்றைக்கி வர சவாரி எல்லாமே பக்கத்தில் தாங்க பிக்கப் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த ப்ரைம் பார்ட்னர்னால நம்மளுக்கு வந்து பக்கத்தில் பிக்கப் கொடுக்குறாங்களோன்ற இப்போ கூட எனக்கு ஒரு சந்தேகம் தோணுதுங்க. சரி ஓகே, நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 30 minutes later. பிக்கப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. கஸ்டமரும் நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. இது எத்தனை அடி நீட்டுன்னு பார்த்தோன்னா 10 அடி நீட்டுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 300 கேட்டிருந்தோம். கஸ்டமர் அதுக்கும் வந்து ஓகேன்ட்டாங்க. சந்தோஷமான விஷயந்தான்.
இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். அது எல்லாம் சேர்த்து தான் அந்த 300 கஸ்டமர்கிட்ட சொன்னேன். ஓகேன்ட்டாங்க. மெட்டீரியல் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக. இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தோன்னா வில்லிவாக்கங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா எனக்கு 11 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரு நம்ம வண்டியிலேருந்து பிவிசி மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் தான் இருந்தாங்க. நம்மளும் சப்போர்ட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து லோடு இறக்கியாச்சுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டிருந்தோம். எவ்வளோ கேட்டிருந்தோன்னு பார்த்தோன்னா 300 கேட்டிருந்தோம். லென்த் அதிகனால கஸ்டமர்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கேட்டிருந்தோம். கஸ்டமரும் ஓகேன்ட்டாங்க. இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கிறேன்னா அது எல்லாம் சேர்த்து தான் அந்த 300 கஸ்டமர் வந்து ஓகே பண்ணாங்க. வெற்றிகரமாக இந்த சவாரி வந்து நம்ம இறக்கியாச்சுங்க. கஸ்டமருக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாமாங்க. வந்திருக்க பேமெண்ட் பார்த்தோன்னா 583 ரூபா வந்திருக்குங்க. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு காமிச்ச அமௌண்ட்டும் 583 தாங்க. ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு காமிச்ச அமௌண்ட்டும் 583 ரூபா தாங்க. கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் எதுவுமே வரல. அந்த டைமிங்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் தான் ஒரு நிமிஷத்துக்கு 3.50 ரூபா வந்து சார்ஜ் ஆகும். கஸ்டமர் முடிச்சிருக்க டைம் பார்த்தோன்னா வெறும் 35 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சுங்க. ஏற்றின இடத்துலையும் சரி, இறக்குன இடத்துலையும் சரி. ஏன்னா ஒரே ஒரு மெட்டீரியல்னால ஏற்றுற இடத்துல பில்லெல்லாம் பண்ணி அது ஏற்றுறதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இறக்குற இடத்துல ரொம்ப நேரம் கூட ஆகலைங்க, டக்குன்னு இறக்கிட்டாங்க. அதான் டோட்டலாக ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்குங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா பேசியிருந்தோம். இப்போ டோட்டலாக கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தராங்க பார்த்துடலாங்க. நம்மளுக்கு ஜிபேயில் கேஷ் சென்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 900 ஜிபேயில் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரியே நம்மளுக்கு கஸ்டமரு 300 ரூபாய்க்கு சேர்த்தே கொடுத்துட்டாங்க. சந்தோஷமான விஷயங்க. இடையில நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே வரலங்க. இந்த 300 ரூபா நம்மளுக்கு தாங்க. அப்படியே நம்ம வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு ரெடியாக நம்புறேங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. தேங்க்யூ பிரேம்குமாரி அம்முன்னு வந்துச்சு. ஹோட்டலில் வந்து அடுத்த 6வது ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துடலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா கொரட்டூர் தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப்பும் கொரட்டூர் தாங்க கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே தான். ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 250 ரூபா போட்டிருக்காங்க. இது கேஷ் ஆன் ட்ரிப்பு தான். இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தான். நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் எலிஜிபிள்னால இந்த சவாரி வந்து டக்குன்னு நம்மளால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. பிக்கப் லொக்கேஷன் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம காட்டுதுன்னு மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் பார்த்தோன்னா வெறும் 700 மீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, எல்லா சவாரியும் நம்மளுக்கு பக்கத்தில் தாங்க பிக்கப்பே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ப்ரைம் பார்ட்னர்னால அப்படியா இல்லை யதார்த்தமாக இன்றைக்கி வந்து வந்திருக்கான்னு என்னன்னு தெரில. ஒருவேளை இன்றைக்கி தான் நான் வந்து ப்ரைம் பார்ட்னர் அச்சீவ் பண்ணனால இன்றைக்கி அந்த மாதிரி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரிலங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு மெட்டீரியல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்கன்றது பார்த்துடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரு நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா ஆர்ஓ மெட்டீரியல் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. நாளைக்கு காலையில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போதுங்க. இது சின்ன சின்ன மெட்டீரியல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே வண்டியில் வந்து புக்கிங் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் வந்து ஏறிச்சுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் எல்லா மெட்டீரியலும் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 10 minutes later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. ஓனர் வீட்டில் தான் இந்த மெட்டீரியல் வந்து இறக்கியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தாங்க ஒரு 4-5 இடத்துல பாட்டாக வர வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி நாளைக்கு வண்டி புக் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறாங்க. கஸ்டமரு நாளைக்கு நீங்களே வரீங்களான்னு கேட்டாங்க. நான் ப்ரைவேட்டாக காசு தரேன்னாங்க. எவ்வளோ தரீங்கன்னு கேட்டதுக்கு ஆன்லைனில் என்ன காட்டுதோ அதே காசு நான் தரேன் அப்படின்னாங்க. கஸ்டமர்கிட்ட நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். என்னோடய வீடு வந்து அம்பத்தூர் அயப்பாக்கத்தில் இருக்குது சார். இது வந்து கொளத்தூர் புக்கிங்கு. நான் அங்கேருந்து இங்கே வந்து எடுக்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் வந்து புக்கிங்கில் போடுறது தான் சார் நல்லது அப்படின்ட்டேன். அது இல்லாமல் கஸ்டமர் வந்து 20 அடி பைப் வேறு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஏற்றிட்டு போய் ஆன்லைன் பேமெண்ட் தான் தராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்மளே அதுக்கேற்ற மாதிரியே வழங்கிட்டோம். அதனால் கஸ்டமர் நான் புக்கிங் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. சந்தோஷமான விஷயம். ஓகேங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கிட்டாங்க. நம்ம இப்போ வந்து ட்ரிப்பு எண்டு பண்ணிடலாங்க. எவ்வளோ ஃபேர் வருதுன்னு பார்த்துடலாங்க. கஸ்டமரோட ஃபேர் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 250 ரூபா ஷோ ஆயிருக்கு. ட்ரிப்பு என் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரோட ஃபேர் வந்து சேம் தாங்க. அதே 250 தாங்க வந்திருக்கு. ஏன்னா இங்கேருந்து வெறும் 600 மீட்டர் தாங்க. டக்குன்னு ஏற்றுறாங்க, அதே மாதிரி டக்குன்னு வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க. கஸ்டமரு நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துடலாங்க. A few minutes later. கேஷு நம்மளுக்கு ஜிபேல சென்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 300 ரூபா நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பிக்கப் பாயிண்ட் இடத்துலேயே கஸ்டமர்கிட்ட ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்கன்னா கஸ்டமர் வந்து ஓகேன்ட்டாங்க. ட்ராப் பாயிண்டில் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கஸ்டமருக்கு பண்ண கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. வெற்றிகரமாக நம்ம வந்து 6வது
6வது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எல்லாம் சின்ன சின்ன ஆர்டராக வந்தால் கூட ஓகே தாங்க. பக்கத்துலேயே வந்தது. நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கிலோமீட்டர் போயிருக்காதுங்க. இன்றைக்கி பிக்கப் கிலோமீட்டரும் ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ட்ராப் கிலோமீட்டரும் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தாங்க வந்தது. கிலோமீட்டரு நம்மளுக்கு அந்தளவுக்கு ஓடி இருக்காது. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுடலாங்க. போட்டாச்சு. தேங்க்யூ பிரேம்குமாரி அம்முன்னு வந்துச்சுங்க. இன்றைக்கி டோட்டலாக போர்ட்டலில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாமாங்க. 2055 ரூபாய்க்கு நம்ம வந்து இன்றைக்கி போர்ட்டலில் ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டோட்டலாக 6 சவாரி நம்ம வந்து எடுத்துருக்கோங்க. 7.5 மணி நேரம் கிட்ட நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோங்க. 6 சவாரியோட லிஸ்ட் வந்து இந்த பக்கம் காட்டுது, உங்களுக்கே தெரியுதாங்க. 1 2 3 4 5 6 இதில் காட்டுறது பார்த்தோன்னா கமிஷன் போக தாங்க இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு காட்டும். அதே மாதிரி இங்கே ஃபைனல் அமௌண்ட்டு தாங்க போர்ட்டல் வந்து கமிஷன் போக தாங்க இந்த 2055 ரூபா நம்மளுக்கு காட்டும். எக்ஸ்ட்ரா மணி இன்றைக்கி நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு பார்த்தோன்னா 500 ரூபா எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. அப்போது போர்ட்டலோட ஏர்னிங் பார்த்தோன்னா 2055 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி 500ங்க. 2555 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டோட்டலாக ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் 44.9ங்க. அப்போ நம்ம டோட்டலாக 45 கிலோமீட்டர் ஓடி இருக்கோங்க. நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா வில்லிவாக்கத்தில் தாங்க நம்ம வந்து இருக்கோம். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற கிலோமீட்டர் பார்த்தோன்னா 12 கிலோமீட்டருங்க. ஒரு 45 ப்ளஸ் ஒரு 12ங்க. 57 கிலோமீட்டரு டோட்டலாக இன்றைக்கி வந்து நம்ம ஓட்டியிருக்கோங்க. வீட்டுக்கு போகிறதோட சேர்த்து தாங்க. 57 கிலோமீட்டருக்கு ஒரு 400 ரூபா அப்ராக்சிமேட்டாக தாங்க போட்டிருக்கேன். அந்த 400 ரூபா நம்ம வந்து மைனஸ் பண்ணனா இன்றைக்குள்ள ஏர்னிங் பார்த்தோன்னா 2155 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டே மார்ச் 9ங்க. வெற்றிகரமாக நம்ம வந்து 2155 ரூபாய்க்கு வந்து நம்ம ஓட்டியிருக்கோங்க. இன்றைக்கி நம்ம ப்ரைம் பார்ட்னரில் எலிஜிபிளாக இருந்து இந்த 2155 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ப்ரைம் பார்ட்னர் இல்லாமையும் நம்ம இந்த அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாங்க. பிக்கப் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைம் பார்ட்னர் இருக்கனால பிக்கப் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற மாதிரி நம்மளோட தாட்டுங்க. எப்பவுமே நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாத போது ஃபஸ்ட்டு ஆர்டர் மட்டும் பக்கத்தில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வர ஆர்டர்லாம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஏன் 8 கிலோமீட்டர் கூட வந்திருக்குங்க. இன்றைக்கி தான் நான் எடுத்திருக்க 6 ட்ரிப்புமே நம்ம வந்து 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதுக்கு மேலே தாண்டவே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே தாங்க நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பிக்கப் வந்திருக்குங்க. இதே மாதிரியே நம்மளுக்கு எப்போவுமே போர்ட்டலேருந்து பிக்கப் கொடுத்தானா எல்லா டிரைவருக்கும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். எனிவேஸ் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லா டிரைவருக்கும் பிக்கப் பாயிண்ட் வந்து பக்கத்தில் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே டிரைவருக்கு ஆர்டரில் கொஞ்சம் கேஷ் கூட்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகேங்க, இன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு வெற்றிகரமாக போயிடுச்சுங்க. இதோட 4 நாளைக்கு நம்ம வந்து போர்ட்டலில் வண்டி ஓட்ட மாட்டோங்க. நம்மளோட ஓன் சவாரி தாங்க நம்ம ஓட்ட போகிறோம். ஏற்கனவே ரிலையன்ஸுக்கு ஓட்டியிருப்பேன், உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்லங்க. அதே ஓன் சவாரி இன்னொரு 4 நாளைக்கு வந்திருக்குங்க. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு ஒரு 9:30 மணி வரைக்கும் இருக்குங்க அந்த ஓன் சவாரி. ஒரு நாளைக்கு ஒரு 4 ரூபாலேருந்து 5 ரூபா வருங்க. ஒரு 4 நாளைக்கு நம்ம ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு தாங்க நம்ம வந்து போர்ட்டல் ஓட்ட போகிறோம். அடுத்த வாரம் போர்ட்டல் வந்து டெய்லி ஏர்னிங் வீடியோவோட சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய்.